Hi friends, welcome back to TamilTechAcademy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கம்பேரிசன்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதோட சேர்த்து இன்னும் 3 ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போறோம். அதான் வந்து and, or இல்லை not. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து and அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 2 வேரியபிள் அசைன் பண்ண போகிறோம். இந்த கோட் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா ஒரு ஸ்டார் ஒரு மூவி ஸ்டாரை டிஃபைன் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. இது முழுக்க ஜஸ்ட் ஃபார் ஃபன் சேக் தான். ஸோ உதாரணத்துக்கு மெனி மூவிஸ் நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு வந்து ஒரு பூலியன் செட் பண்ணுறோம், ட்ரூ. நிறைய மூவிஸ் நடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு க்ரைட்டீரியா வந்து மெனி ஃபேன்ஸ். இந்த ரெண்டும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டார் அப்படிங்கிறத நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். ஸோ நம்ம இஃப் போட்டு மெனி மூவிஸ் அதையும் மெனி ஃபேன்ஸ் அப்படிங்கிறதையும் அண்ட் மூலமாக சேர்க்குறோம். இது ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா தென் கோலன் மூலமாக டெர்மினேட் பண்ணி பிரிண்ட் இஸ் அ ஸ்டார் அப்படின்ட்டு பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா மெனி மூவிஸ் அப்படிங்கிற அந்த வேரியபிளும் மெனி ஃபேன்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் அண்ட் மூலமாக சேர்க்குறோம். ஸோ ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ மேலே ரெண்டையுமே ட்ரூவாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது இஸ் அ ஸ்டார் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஸோ கரெக்டாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய பிகினிங் ப்ரோக்ராமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மெனி மூவிஸ் அப்படிங்கிறது பக்கத்தில் ட்ரூ அப்படிங்கிறத அசைன் பண்ணுறாங்க. இது வந்து டோட்டலி யூஸ்லெஸ். அதாவது அந்த இடத்துல அது வந்து ஒரு ரிடண்டன்ட், தேவையே இல்லை. ஏன்னா மேலே நம்ம கொடுத்துருக்க 2 வேரியபிளுமே வந்து பூலியனை தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம அசைன் பண்ணுறது வந்து டோட்டலி ரிடண்டன்ட்டு, நம்மளுக்கு தேவையே இல்லை. அது இல்லாமலே அந்த கண்டிஷன் செக் ஆகிடுது. அதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். ஆனால் இப்போ நிறைய மூவிஸ் அவர் நடிக்கலை, அப்படி அது ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். அவர் கொஞ்சம் மூவிஸ் தான் நடிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இது ஸ்டார் அப்படிங்கிறது பிளாக்கில் ஃப்ளோ ஆகாது. அதுக்கு பதிலாக வந்து நம்ம ஒரு எல்ஸ் கொடுத்து அதில் வந்து நாட் அ ஸ்டார் அப்படின்ட்டு பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு நாட் அ ஸ்டார் அதில் தான் வருது. ஏன்னா only one of the condition many fans அப்படிங்கிறது மட்டும் தான் ட்ரூவாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு பிளாக் ஆஃப் கோட்லேருந்து எஸ்கேப் ஆகி ரெண்டாவது பிளாக் ஆஃப் கோடில் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேயா? அதே நேரத்தில் வேற ஒரு ஆப்ரேட்டர் பற்றி சொல்லியிருந்தேன், அது தான் ஆர். ஆர் வந்து இங்கிலீஷில் உள்ள மாதிரியே தான். இதில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும், அது இந்த பிளாக் ஆஃப் கோடு ரன் ஆகும். ஸோ இஃப் மெனி மூவிஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, இல்லைனா மெனி ஃபேன்ஸ், ரெண்டுலேயும் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தால் மட்டும் போதும், அது வந்து இந்த பிளாக் ஆஃப் கோடில் ரன் ஆகிடும். ஸோ ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் போதும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்துருவோம். இஸ் அ ஸ்டார் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. மெனி ஃபேன்ஸ்ங்கிறது மட்டும் தான் இந்த இடத்துல ட்ரூவாக இருக்குது, மெனி மூவிஸ் ஃபால்ஸாக இருக்குது. பட் ஸ்டில் நம்மளால் இதை ரன் பண்ண முடியுது. ஓகேவா? அதே நேரத்தில் இப்போ இது ரெண்டையுமே வந்து ஃபால்ஸாக மாற்றுறோம். இப்போ என்ன நடக்கும்னா நாட் அ ஸ்டாரில் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா ரெண்டுமே ட்ரூ இல்லை. ஸோ 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகாதனால இந்த பிளாக் ஆஃப் கோடில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்தது நாட் ஆப்ரேட்டரை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வேரியபிள் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் ஒர்க்கிங் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. இஃப் நாட் ஹார்ட் ஒர்க்கிங், இஃப் நாட் வந்து ஃபால்ஸை குறிக்குது. ஸோ அவர் ஹார்ட் ஒர்க்கிங் இல்லை அப்படின்னு சொல்லுது. இஃப் ஹார்ட் ஒர்க்கிங் இல்லைன்னா வந்து நாட் அ ஸ்டார் அது பிரிண்ட் ஆகும். அவர் ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்காருன்னு தான் நம்ம மேலே போட்டிருக்கோம். அது ட்ரூன்னு போட்டிருக்கனால இந்த பிளாக் ஆஃப் கோடு தான் ரன் ஆகும். புரியுதா? இஸ் அ ஸ்டார் அப்படிங்கிறதுல பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம ஃபால்ஸ் போடுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து இஃப் நாட் ஹார்ட் ஒர்க்கிங், ஸோ ஃபால்ஸ் வந்து மேட்ச் ஆகிருக்குது மேலே. அதனால் வந்து இப்போ நம்ம கிடைக்க வேண்டிய ஆன்சர் வந்து நாட் அ ஸ்டார். நாட் அ ஸ்டார் தான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர். கரெக்டாக கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் if many fans or many movies, இதில் ரெண்டில் எது ட்ரூவாக இருந்தாலும் சரி அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அதோடு சேர்த்து அண்ட்
மற்றொரு கண்டிஷன் ஆட் பண்ணுறோம். அதுதான் வந்து நாட் ஹார்ட் ஒர்க்கிங். நாட் ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ நாட்டுங்கிறது வந்து ஃபால்ஸு. ஸோ ஹார்ட் ஒர்க்கிங்கிறது வந்து இந்த இடத்துல ஃபால்ஸாக செட் ஆகிருக்குது. ஸோ அவர் வந்து ஹார்ட் ஒர்க்கிங் தான். ஓகேவா? ஸோ அவர் ஹார்ட் ஒர்க்கிங். அதனால் வந்து பிரிண்ட் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டு இஸ் a ஸ்டார். எல்ஸ் அவருக்கு பிரிண்ட் பண்ண வேண்டியது நாட் a ஸ்டார். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். அவர் ஸ்டார் தான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிருக்குது. அவங்களுக்கு இந்த இடத்துல 3 ஆப்ரேட்டர்ஸுமே ஒரே இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர் வந்து ஏதாச்சும் ஒன்றை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டு வந்து ட்ரூ ஆகிடும். ஓகேவா? இதில் ரெண்டுலேயும் வந்து மெனி ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து ட்ரூவாக இருக்கிறனால இதில் வந்து பாஸ் ஆகிட்டு அடுத்தது மூவ் ஆகும்போது வந்து ஆண்டுனா வந்து இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணுறோம். இந்த கண்டிஷன் பேரந்தசிஸில் இருக்குது. அது சேர்த்து இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணி அதையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து ஹார்ட் ஒர்க்கிங். வெறும் ஹார்ட் ஒர்க்கிங்னு போட்டால் வந்து நம்ம இந்த இடத்துல ட்ரூ பண்ணணும். ஏன்னா ஹார்ட் ஒர்க்கிங் இருந்தால் தான் ஸ்டாராக இருக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல நாட் போகிறனால அது ஆப்போசிட்டாக வேலை பார்க்குது. ஸோ நாட் வந்து ஏற்கனவே ஃபால்ஸு. ஸோ ஃபால்ஸும் சேர்ந்தா தான் இந்த இடத்துல வந்து பிளாக் ஆஃப் கோடு ரன் ஆகும். புரியுதா? ஸோ இவர் வந்து நாட் ஹார்ட் ஒர்க்கிங். ஏன்னா இந்த இடத்துலையும் நாட் ஹார்ட் ஒர்க்கிங்னு தான் இருக்குது. ஃபால்ஸுன்னு சொல்கிறோம்ல, இது வந்து நாட் ஹார்ட் ஒர்க்கிங் தான். ஸோ இந்த இடத்துல நாட் ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லும்போது வந்து அது ஒரு ஆப்போசிட் மீனிங். அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் மற்றபடி வந்து இந்த 3 ஆப்ரேட்டர்ஸ் ஒரே நேரத்தில் ரன் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த எக்ஸாம்பிள் காமிச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.